திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க்கையில் அவ்வப்போது சில தருணங்கள் பளிச்சிடத்தான் செய்கின்றன. நம்முள் உறைந்து கொண்டிருக்கும் அமானுஷ்ய சாத்தியக்கூறுகளின் ஒளிக்கீற்றுக்கள் தான் அவை. நாம் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகம் ஒன்றில் நாம் கண்ட ஒரு கருத்தின் வீச்சாக இருக்கலாம். அது உங்களை ஆட்கொண்ட வேகமாக இருக்கலாம். அதன் சக்தியை நாம் இதுவரை உணராமல் இருந்திருக்கக்கூடும். அல்லது நண்பன் ஒருவன் நமக்கு காட்டிய ஒரு சிறு புதிய பார்வையாக இருக்கலாம். ஒரு மின்னல் அடித்தது போன்ற உணர்வு, திடீரென்று ஒரு ஒளி வெள்ளம், எது எப்படியாக இருந்தாலும் சரி, நாம் அதற்கு பிறகு நம்மில் ஒரு புத்தம் புதிய மாற்றத்தை காண்கின்றோம். அந்த ஆட்கொள்ளலுக்கு பிறகு நம்மில் ஏற்படும் மாற்றம் நம்மையே பிரமிக்க வைக்கின்றது. புத்தம் புதிய உலகத்தின் ஒரு வெட்டு தோற்றம் புலப்படுகிறது. புதிய வானம், புதிய பூமி, சத்தியத்தின் ஆக்கிரமிப்பு அவன் இரத்த நாளங்களில் துடிப்புடன் செல்வதை உணர்கிறான் மனிதன். உலகமே எதிர்த்து வந்தாலும் உண்மை அவனையும் அவன் கொள்கைகளையும் பிரிக்காது. இந்த சத்தியமே ஆப்ரஹாம் லிங்கனை உலகின் ஒரு பெரிய தலைவனாக ஆக்கியது. அவர் மூளையில் இருந்த ஆக்கவினை கருத்துக்கள் மட்டுமல்ல, கொள்கைகளின் வலிமையே மனித உயர்வை கொண்டு வந்தது. அவர் மூலம் வெளிவந்த சத்தியமும் அவருக்கு வலிமை கொடுத்தன. லிங்கனுக்கு தன்னுள்ளிருந்து வெளிவரும் ஒரு அமானுஷ்ய சக்தியின் சிதறல்களை பற்றிய பிரக்ஞை இருக்கத்தான் செய்தது. அந்த சக்தியில் தெய்வீகத்தின் ஆண்மை இருந்தது. அதை மட்டும் அவர் புறக்கணித்திருந்தால் அவருடைய சக்தியும் மன அமைதியும் பாழ்பட்டிருக்கும். தன் மூலமாகத்தான் சத்தியம் தனது குரலை வெளிப்படுத்துகிறது என்பதை உணர்ந்தார். தான் வெறும் ஊடகமே என்பதையும் உணர்ந்தார் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.